மார்வல்னால் சும்மாவா? ஒரு வழியாக ஃபண்டாஸ்டிக் ஃபோர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸ்பாயிலர் அலர்ட் மக்களே. This could be us. So back to what I was saying. Could be us. It's clobbering time. That's just in the cartoon. ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததுலேயே செமையான ஒரு மார்வல் படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மார்வல் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்க ப்ளூ டோனே இந்த படத்துக்குன்னு தனியாக ஒரு தீம் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இந்த மூவியை மார்வல் எர்த் 828 1960s நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அங்கே இருக்க கேஜெட்ஸு, கார்ஸு எல்லாம் விண்டேஜ் லுக்கில் வித்தியாசமாக இருந்தாலும் அதுவே அந்த படத்துக்கு ஒரு புது ஃப்ளேவர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். என்னதான் இந்த யூனிவர்ஸ் விண்டேஜ் லுக்கில் இருந்தாலும் எர்த் 616 விட ரொம்ப அட்வான்ஸ்டாகவே சயின்ஸில் இருக்காங்கன்னு சொல்லலாம். லைக் பறக்கிற காரு, லைட் ஸ்பீடை விட அதிகமாக போகிற ஸ்பேஸ்ஷிப், ஏஐ இன்டெகிரேட்டர் ரேடியோ கேசட்டை மண்டையில் மாட்டியிருக்க ரோபோன்னு இன்னும் நிறையா இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கேரக்டர்ஸோட ஆர்ஜின் சொல்லி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு இன்ட்ரோவில் சொல்லி முடிச்சுக்கிட்டு கதைக்குள்ளே வந்திருக்காங்க. பரவாயில்ல. படத்தோட ஆரிஜினை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ சீனில் சிம்பிளாகவே சொல்லிட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸில் ஒரு மிஷனுக்காக போய் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து அது மூலயமா அவங்களுக்கு பவர் கிடைக்குது. இந்த நேரத்தில் சூஸ்ட்ரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சு ஒரே கொண்டாட்டமாக இருந்தாலும் நம்ம ரீட் ரிச்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு குழப்பம். பிறக்க போகிற குழந்த நார்மலாக இருக்குமா, இல்லை அம்புலி படத்தில் வர பேய் குழந்த மாதிரி ஏதாவது பிறந்துருமோன்னு ஒரு பயம். இந்த நேரத்தில் தான் நம்ம சில்வர் சர்ஃபி வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகிறான். பூமி அழிய போகுது, மக்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி. கேரக்டர்ஸை உண்மையாகவே சூப்பராக காமிச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு கேரக்டர்ஸை பார்த்தா கமல் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். கேரக்டர்ஸ்ட்டு வந்து தப்பிச்சு திருப்பி பூமிக்கு வர சேசிங் சீக்வன்ஸ்லாம் உண்மையாகவே தரமாக இருக்கும். அந்த சேசிங் சீக்வன்ஸில் சூஸ்ட்ராமுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்லாம் ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டாக இருக்கும் படத்துலேயே. கேரக்டர்ஸ் பூமிக்கு பதிலாக வயிற்றில் இருக்க குழந்தைய கேட்டதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்கு காமிக்கில் நிறைய பவர் இருக்குது. லைக் ரியாலிட்டி மேனிப்புலேஷன், மேட்டர் மேனிப்புலேஷன், டெலிபதி, டைம் மேனிப்புலேஷன், எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், எக்கச்சக்க பவர் இருக்குது. பயப்பில் டைம் பாஸ் ஆகலன்னு ஒரு பாக்கெட் யூனிவர்சிட்டி க்ரியேட் பண்ணி விளாண்டுட்டு இருந்த மாதிரி சொல்லுவாங்க. குழந்தையும் விட்டு கொடுக்க முடியாது, அதே நேரம் பூமியையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சூஸ்ட்ரம் சொல்கிற சீன்லாம் உண்மையாக தாறுமாறாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் தாறுமாறாக இருக்குங்க. மறக்காமல் தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் போஸ்ட் கிரெடிட் சீனில் டாக்டர் ரூமை பார்த்ததும் தேட்டரை தெரிக்க விட்டுட்டாங்க. எல்லோரும் மறக்காமல் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.